தமிழ்நாட்டில் பயணம் மேற்கொள்கையில் கிராம எல்லையில் அமைந்த கோயில்களில் சுட்ட மண்ணால் ஆன காவல் தெய்வங்களின் சிலைகள் மற்றும் அதன் வாகன உருவங்களை காணலாம். பெரிய உருவங்களாக அமைந்துள்ள இச்சிலைகள் கிராம தேவதைகளாக கருதப்படுகின்றன. தமிழ்நாட்டு கிராம கோயில்களில் காணப்படும் இவ்வினிய காட்சிகள் என் உள்ளத்தில் ஆழப் பதிந்தன. வண்ணமிக்க இத்தெய்வ உருவங்களின் அழகில் நான் கவரப்பட்டேன். இவைகளின் பாரம்பரியம் மற்றும் வழிபாட்டு முறைகளை அறிய ஆசைப்பட்டேன். மதுரை அருகே உள்ள அலங்காநல்லூர் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பங்குனி மாதத்தில் இத்தெய்வங்களுக்கு திருவிழா நடப்பதாக அறிந்தேன். சுற்றுவட்டார மக்களும் அலங்கையில் ஒன்று கூடி 5 நாட்களுக்கு இதில் பங்கு பெறுகின்றனர். அலங்காநல்லூர் வந்தது அழகு அங்கிருந்து வருவாராம். அப்போ கொண்டாந்து இந்த ஊர்ல அழகுரை நிப்பாட்டுவாராம். அப்போ அவர் போயிட்டு வந்து இங்கே நின்றுதான் அங்கே போவாராம். அதுக்காகத்தான் அலங்காநல்லூர்னு பேர் அவர் வச்ச பேரு. கிராம வழிபாடு வந்து எல்லா சமூகத்தினரையும் ஒன்னா கூட்டி ஒரு இடத்துல செஞ்சு நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு இடம் வந்ததுனாலதான் பங்குனி மாதத்தை தேர்வு பண்றாங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுவதுமே அந்த பங்குனி மாதத்துலதான் இந்த கிராமிய வழிபாடு புறவி எடுப்புகளும் இருக்கும். முந்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கையில வைகாசி மாசம் கும்பிட்டாங்க. இப்ப அது வறட்சியான நாள்னு சொல்லி இப்பதான் பங்குனி மாசம் வச்சுட்டாங்க. நடத்தினா தாங்க முடியாது. குறிவடை தாங்க முடியாது, வரி கொடுக்க முடியாது. அது எது தாய் பிள்ளைகளுக்கு சமைச்சு போட முடியாது. கூட்டம் ஓவரா இருக்குன்னே ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம். இன்னைக்கு 12 மணிக்கு முத்தாளம்மனுக்கு குடிமண் கொடுக்க போறாங்க. கிராம எல்லாரும் மந்தைக்கு வந்திருக்க சாமி. இது வந்து முத்தாளம்மன் நடத்துற ஒரு கிராமிய வழிபாடு. ஒரு கிராம தேவதைய கும்பிடுற மாதிரி ஒரு புராதன வரலாறு இது ஒண்ணுதான். இது வந்து அன்றைய பிறந்த அன்றைய அழிஞ்சிருக்கு. இந்த தத்துவத்துலதான் முத்தாளம்மன் இருக்கு. முத்தாள அம்மன் சொல்லி சொல்றப்பவே அது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையா அபரிதமான ஒரு தெய்வ சக்தியா ஒரு ஜோதி சொரூபமா இருக்கக்கூடிய அவளை ஒரு குழந்தையா உருவாக்கி அவளை நம்மளோட இதுக்கு அனுக்கிரகம் கொடுக்கணுமேங்கிறக்காக சிலை வடிவில் வச்சு கும்பிடுறோம். தெய்வங்களை எப்படி நம்ம அனுக்கிரகம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அடியாருக்கு அடியாரா போய் அவரோட திருவடிகள்ல சரணடைஞ்சு போயிட்டோம்னா அது அவருக்கு நமக்கு அவர் பிரதர்சனம் ஆவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நாங்க பாதத்துல இருந்து எப்பவுமே ஆண்டவனை சரசுல இருந்து தரிசிக்கிறத காட்டிலும் பாதத்தை தொட்டு வணங்குறத இன்னை வரைக்கும் நம்மளுடைய ஒரு இது. ஏன்னா அவரு நிமிந்து பாக்குறவங்களை காட்டிலும் குனிஞ்சு பாதத்தை தொடர்றவங்களுக்கு தான் முதல்ல அனுக்கிரகம் கொடுப்பார். அதனால அவங்க எந்த தெய்வத்தையுமே மனசார நினைச்சு நீங்க உன்னோட உருவங்களோ ஏதோ எங்களுக்கு தெரியாது, நீங்க இதன் மூலமா எங்களுக்கு ஒரு தெய்வமா எங்களை உருக்காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க பாதத்துல இருந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். சக்தி தாயின் 1008வது கடைசி அவதாரமாக முத்தாளம்மன் கருதப்படுகின்றாள்.
துரத்தி வரும் தீய சக்திகளிடமிருந்து தன்னை காக்க வேண்டி 3 ஆண் தெய்வங்களையும் நாடுகின்றாள். இச்சம்பவம் அலங்கையில் நடைபெற்றது. அம்மனுக்கு பாதுகாப்பு அளித்த அந்த 3 ஆண் தெய்வங்களும் அன்று தொட்டு இன்று வரை அலங்கையிலேயே தங்கி கிராம மக்களை காத்து வருகின்றன. இருந்து நம்ம எப்படி இது பண்றோமோ அது மாதிரி தெய்வங்களும் நம்ம சொல்றதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி ஒரு உணர்வு அது எங்களுக்கு. அதாவது அவர் மண்ணில் செஞ்சு வச்ச பொம்மை அப்படிங்கிற உணர்வு எனக்கு வராது. கூத்தைக்கு முழுக்க முழுக்க சாச்சா நம்மள்கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா அவளை எப்படி நம்ம சிங்கார் பண்ணுவோமோ அது மாதிரி சீக்கிரம் அந்த ஜடையை பின்றப்ப பின்னுவோம் இருங்க தைக்கிறோம் சொல்றப்போ அவ சொல்ற மாதிரியும் எனக்கு தகுந்த மாதிரி அவள் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு இது ஒரு எண்ணம் எனக்கு. சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு அந்த மற்ற பிள்ளைகளுக்கு அதை செஞ்சு விடணும்னு நினைக்கல. தெய்வத்துக்கும் அந்த அலங்காரம் பண்ணி அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதை இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உடுத்தக்கூடிய பட்டு மட்டும் ஒரே மாதிரி மஞ்சள் தான், சிவப்பு கரை வச்சு மஞ்சள். இல்லாட்டினா அதாவது அவங்க மனசை பொறுத்து அவங்க கொடுக்குற பட்டுகளை வச்சு செய்கிறோம். ஆனால் நகைகள் அந்த காலத்தில் எங்களுக்கு காணிக்கையா விழுந்த காசுகளில் சில நகைகளை அம்மனுக்கு வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஜடை அலங்காரம் ஒன்று மட்டும் இந்த வருஷம் விதவிதமாக நம்ம குழந்தைக்கு எப்படி இந்த நகையை போட்டு பார்த்தா இது அழகா இருக்குமா, இந்த உடுப்பை உடுத்துனா அழகா இருக்குமான்னு நினைக்கிற மாதிரி அவளுக்கு இந்த மாதிரி பூச்சி உடனே செஞ்சா இது அழகா இருக்குமான்னு எங்க மனசுக்குள்ள கூடிய அவளோட ஒரு அனுக்கிரகத்துல வர கற்பனை தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பூ அலங்காரமும் அவளை வாழ்க்கையில எல்லாம். அப்பத்தான் புதுசா என் கூட பிறந்தவளாகவும் எனக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள ஒருத்தியாகவும் அவளை நினைச்சு நான் அலங்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 21 நாட்களும் அந்த அம்மன் எங்களோடைய இருந்து வளர்ந்து அது எங்களோடைய ஒரு ஐக்கியமாயிட்டதா ஒரு பிரம்மை எங்களுக்குள்ள. அதை நம்ம முழுமையா எப்படி ஒரு பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறப்ப இருக்கக்கூடிய ஒரு மன இது இருக்குமோ, ஒரு மனசுல ஒரு உளைச்சலும் ஒரு ஆனந்த கண்ணீரும், ரெண்டாவது நம்மளை விட்டு பிரியுதே அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏக்கமும் இருக்குமோ, அந்த ஏக்கம் தான் மணமகளா அதை ஒரு சிங்காரிச்சு இது பண்ணி தாயே இந்த வீட்டை விட்டு போய் நீ கிராமத்தை காப்பாத்தேன்னு சொல்லி அப்படி இது பண்ணல எங்களுக்குள்ள ஒரு துக்கமும் சந்தோஷம் ஒரு இது எல்லாமே கலந்த ஒரு இதா இருக்கும் எங்களுக்கு. அது ஒரு தெய்வ அனுக்கிரகம் கூட சொல்லலாம் எங்களுக்கு. மணி
அலங்காநல்லூரில் முத்தாலம்மனுக்கு சிலை வடிவம் இல்லை. மாறாக கோயிலில் ஒரு சூலாயுதம் மட்டுமே உள்ளது. பொழுதப்ப விடியும் பூவியப்ப மலரும் முனியப்ப வருவார் முடிவப்ப தருவார் அழுத பிள்ளை சிரிக்கும் அதையுடன் அழைக்கும் முனியப்ப வருவார் முக்கணியும் தருவார் முனியசாமி முனியாண்டி போனது உங்களுக்கு தெரியாது. முனியாண்டியை கொண்டு போய் பச்சை குடத்தில் அடைச்சி மலையாளி கொண்டுட்டு போயிட்டேன் வெளிநாட்டுக்கு. அப்போ இந்த ஊரில் பார்த்தா காடுறா நிறையா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் சின்ன பிள்ளை, எனக்கு விவரமே நல்லா தெரியாது. அப்படி போய்கிட்டு இருக்கையில் இவங்க ஊருக்காரவெல்லாம் வந்து அரியமலை சாமியை இறக்கி இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கொண்டுகிட்டு வந்துட்டேன்னு அரியமலை சாமி சொல்லிடுச்சு. அங்கே போயிருக்கு. போனாக்கா கீழே சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கத்து மேலே அந்த கொண்டு போனவை படுத்துருக்கேன். படுத்துருக்கும்போது போய் மாட்டை செல்லியட்டு மாட்டை அவுத்து விட்டு கொண்டாட்டியை குத்த விரட்டிருக்கு. அப்போது அந்த ஆள் அங்கே படுத்துருந்து எந்திரிச்சு போயிட்டேன். போகும்போது பச்சை குடத்தோடு கொண்டு வந்துட்டாரு. அரியமலை கொண்டாந்துருச்சுங்க. மரமெல்லாம் பட்டு போச்சு. அப்போ ராத்திரியே போய் நாட்டாமக்காரர் வீட்டில் பச்சை மரம் பால் ஊறி இருக்கப்பா, போப்பா போய் பாருப்பா, நான் கொண்டாந்துட்டேன் முனியன்னு. ஆனால் என் பிள்ளைய சாமத்தில் ஏமத்தில் போகும் வரும், என் பிள்ளையெல்லாம் என்னன்னு செய்யக்கூடாது அப்படின்னு வழக்கையும் முனியாண்டிகிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு அரியமலை. பொழுதப்ப விடியும் பூவியப்ப மலரும் முனியப்ப வரும். இந்த முனியாண்டிகளுக்கு வந்து பெரிய பூசாரி சாமியாடி என்ப முனியாண்டி என்பவர் அவர் எங்கள் பெரியப்பா. அவர் இது வந்து திருப்பதி நாய்க்கிற காடு இருக்கு பேர். இந்த காட்டில் வந்து பெரிய குளத்தில் இருந்த வைகாயத்தில் வந்து இந்த சாமியை வந்து சீதனமாக கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அலங்கோட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல திருப்பதி காட்டில் வந்து இந்த சாமியை நிலநாட்டினாங்க. நிலநாட்டும் போது எங்கள் பாட்டன் வந்து இந்த வந்து பொற்றாமன் என்பவர் வந்து அவங்க வீட்டில் வந்து வேலை பார்த்து இருந்தார். அப்படி இருக்கும் காலத்தில் சரி நம்ம பிள்ளையாச்சு, பொன்னியும் கொடுத்து பொருளையும் கொடுத்து சாமியும் கொடுத்து ஊரையும் கட்டி காத்துக்காப்பா அப்படின்னு சொல்லி இந்த சாமியை வந்து எங்கள் பாட்டன் பொற்றாமன் கொடுத்தாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள், 5 பேர் பங்காளியாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க. இதில் அவங்க வந்து சின்னக்குட்டி, அழகர் சாமி, இப்படி 5 மதியார்காரர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கிராமமே இருந்து இந்த சாமியை கொடுத்து இந்த பார்த்து ஒப்படைச்சிக்கப்பா. இந்த சாமி வந்து கல்லும் சாராயமும் கஞ்சாவும் போதைகளும் கரிகளும் ரத்தங்களும் குடிச்சு குதிரை வாங்குற சாமி இது. ஆனால் நீட்டின கையை துண்டை எடுத்து வஞ்சிடும். யாராக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படும், அதர்மத்தை அழிச்சு கொண்டே இருக்கும். ஆனால் வர்ற மக்களுக்கும் நீதி தராதவர்களுக்கும் வர்ற பிள்ளைகளுக்கும் 7 கடலுக்கு அப்பால் வந்தாலும் சரி
அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுப்ப அந்த முனியாண்டி. ஆனால் நம்பினவர் வந்து என்னை கைவிட மாட்டார். இருந்தாலும் காலமே கலியுகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கும் அன்னைக்கு உள்ள காலத்துக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நல்ல மக்களுக்கும் நல்ல நம்ம ஊர்களும் நாடுகளும் நல்லபடியாக இருக்கணும்ன்றக்காக இதை நிலநாட்டு கொண்டு மகாமுனி என்று பெயர் பட்டு இந்த பூலோகத்தில் வந்து இருக்கிறார். இந்த அழகாவூர் எல்லைய கட்டியால ஆல மாறத்து முனி ஆல மாறத்து முனி மஞ்சாட்டி விடையிட ஜல்லிக்கட்டு கலகி விடையிட ரத்த பறியட்ட அந்த ஆல மாறத்து முனியாடி மரத்தை விட்டு வர அந்த ஆலமர ரத மராடி காத்தாய அவள் முடிய ஓடிவாயா கண்ணாத்தி கோலாமா அடி செந்துருக்கா பொட்டு வச்சு செந்துருக்கா பொட்டு வச்சு பன்னீரும் பொட்டு வச்சு அடி வாரா முடியா பாரா எங்க முனி பத்தானா முனி பத்தானா முனியாண்டி வந்து ஊரை காக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியான தெய்வம். அது இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே உள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த சுற்று வட்டாரத்துல இருந்து எங்கே இருந்து வந்தாலும் ஐயா முனியாண்டி நான் இதை நினைச்சு போறேன், எனக்கு இதை ஜெயமாக்கி காட்டு, எனக்கு இதை நல்ல வழியா காட்டு. நான்கு சிலைகளும் கிராம வேளாண் பெருமக்களின் கைத்திறனால் உருப்பெறுகின்றன. முனியாண்டி, கருப்பசாமி மற்றும் ஐயனார் ஆகிய சிலைகள் சுட்ட மண்ணால் உருப்பெறுகின்றன. ஆவேசமும் வீரமும் உடைய சிவனின் அம்சங்களை கொண்ட தெய்வமான முனியாண்டி கிராம மக்களை காப்பதில் முன்னிற்கின்றார். இவருக்கு கிராமப்புறங்களில் நிறைய கோயில்கள் உள்ளன. இந்து சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப இத்திருவிழாவின் வழிபாட்டு முறைகள் அமைந்துள்ளன. தேவி மற்றும் சைவ வைணவ பிரிவினர் இதில் பங்கேற்கின்றனர். ஊர் சுற்றி வருவார் வெள்ளிக்கிழமை. அப்ப கலியோகமா போச்சு, இப்ப வர்றாரு இல்ல. இன்னைக்கு வந்தாருன்னா ஒரு குஞ்சு வெளியில வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. விளக்கு இருந்தாலும் கூட அணைச்சிட்டு படுத்துருவாங்க. ஆமா, தொட்டியில கிடக்குற பிள்ளை வீச்சுங்கிற பிள்ளையெல்லாம் அப்படிங்கிற வரைச்சு போய் கிடக்கும். அந்த மாதிரி அவர் இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் நம்ம சாமி சத்தியம் வாங்கினது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுக்கிட்டாரு. சிறப்பாக விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் விழா காலங்களில் இயற்கை அன்னைக்கு நன்றியாக இக்காவல் தெய்வங்களுக்கு காணிக்கையாக மண்ணால் செய்த உருவ பொம்மைகளை நேர்த்திக்கடனாக செலுத்தி வருகின்றனர்.
நான் கடவுளேன்னு சாமி மேலே பாரத்தை போட்டேன், முனியாண்டி மேலே பாரத்தை போட்டேன். என்ன மாதிரி ஒரு முழு உருவம் செஞ்சு உங்களுக்கு வைக்கிறேன் சாமி, என்னை காப்பாற்று, எனக்கு வேற வழியே எனக்கு தெரியல, நீ இதே ஆத்தா கூட அப்படின்னு சொல்லி முனியாண்டி கும்பிட்டு வந்து அழுது. அப்புறம் இருக்க சௌரியம் ஆயிடுச்சு. என் தம்பியோட கொல்ல வருஷமா பேச மாட்டேன். நான் ஐயா சாமி நீயே எனக்கு கேட்கணும், எனக்கு ஆளு பேர்ல நான் அனாதி அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் சொல்லி அழுதேன். சொல்லி அழுத சாமி பாம்பா போய் எங்க வீட்டுக்கு போட பாம்பா போயிருச்சு. அப்புறம் அவங்க இருந்தீங்க, அவங்க இங்கே வந்துட்டாங்க. என்ன செஞ்ச, ஏன் செஞ்ச, எங்கேயும் செய்வனை வச்சுட்டியா, அப்படி செஞ்ச அப்படி செஞ்ச, வீட்டுக்குள்ள ஊரை வந்து விளையாடுது, கடிக்க வருதா ஆயின்னு வந்துட்டாங்க. நான் யார்ட்டையும் சொல்ல, உங்க செய்வனை ஈவனை வைக்கல, மினியானிட்டு நம்ம சொன்னேன். எனக்கு ஆத்தா விட அப்ப விட யாரும் கிடையாது, நான் அவங்க இடத்தையும் போய் சொல்லுவேன் எதுனாலும் சொன்னேன். அப்புறம் அவங்க நாங்களும் சாமி காசை முடிஞ்சு விட்டு அழகு கோயிலில் போய் தீத்தாடி போங்க. தீராத வியாதின்னு டாக்டர்கிட்ட அதிகமாக செலவு பண்ணிட்டு மனசு நொந்து போயிருக்கவங்களாம் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதை உனக்கு கை காலில் செஞ்சு உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், ஆம்பளை பிள்ளையா செஞ்சு தாரேன், பொம்பளை பிள்ளையா செஞ்சு ஒன்று சன்னதியில் கொண்டாந்து வைக்கிறேன், எனக்கு இந்த இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க மனமொழி செய்கிற அந்த இதை அந்த தெய்வம் வேண்டுகளை ஏற்றுக்கிட்டு, அதனால பொம்பளை பிள்ளை வேணுங்கிறவங்களுக்கு பொம்பளை பிள்ளையாகவும், ரொம்ப கடுமையான நோயிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டா அவங்க எந்த பாகத்தை சொல்லி அவங்ககிட்ட வேண்டிக்கிறாங்களோ அதுக்கான இதுகளை பூரா அதை நல்லா பரிபாலனை பண்ணி கொடுத்துரு. அதுக்காகத்தான் இந்த சின்னஞ்சிறு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கை கால் என்னன்னு நேர்த்திக்கடனில் மண்ணில் செஞ்சு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணி. முனியாண்டி சாமியை இவங்க சாமி இறக்கி அதை இது பண்ணி செஞ்சது பரம்பரையாக வராது. அவர் யாரை குறிப்பிடுறாருன்னு சொல்ல முடியாது. ஈரோண்டு கிராமத்தை நான் காத்துக்கிறேன் ஆசை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரலாறு சொல்லி சாமி இறங்கி சொல்லுவார். அந்த தெய்வத்துக்கு காவலாக புரிகிறது, நான் காவல் புரிகிறது உண்மையான இந்த கிராமத்தை நான் காத்துக்கிறேன், கிராமத்தில் அக்கிரமம் இருக்காது, நல்ல ஒரு இதை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி அந்த இதை நடத்துவார். உடக்கம் கொடுத்து ஒரு வழி சுத்த வச்சு மேலா ஆகாயங்கில பூமாதேவி 5 பஞ்சகத்தில் நெஞ்சகமாய் தான் இணைத்து போனமான ராமத்தை போட்டு கொண்டே வளர்த்துட்டு அந்த காலத்துல விட்டு கொடுத்து விட்டான். இந்த காலத்து இருக்கு ஊர் சுத்தி வரல தலைக்கடு நான் தான் உன்னுடைய எப்படி வாங்கினா ஆதி காலத்துல அந்த கதை அவன் வாரத்துல இப்படி வாங்கிட்டே போயிருக்கேன். நாய் குலைக்கப்படாது, பார்த்தாம சுற்றி வரும் நாய். எனக்கு தெரிய சுற்றி வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் சாமி. இந்த டயத்தில் இப்போ கோழி குஞ்சு மாதிரி உரும சத்தந்தான் கேட்க 60 மட்டும்தான் பார்த்தேன் வரலாம். நான் 1 மணிக்கு சுற்றி வரும், சுற்றி வந்து கேள்வி சொல்லும், அப்புறம் தான் சாட்டுவாங்க. எதுக்கு வந்தால் அப்போ நாய் செத்து போகும், மனுஷன் செத்து போகும். நாங்கள் இப்போ நான் விவரம் தெரியும் ஒருத்தருக்கு ஆகலை. சுற்றி வந்துட்டு கேள்வி சொல்லுவோம், சாட்டுங்க தங்கச்சியை சாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வீட்டுக்கு போயிடுவோம். அந்த மத்தோட திருவிழாவை ஆரம்பிச்சிடும். அவர் கேட்கிற குற்றம்ல எல்லாம் பயக்காங்க. எப்படி உங்களுக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி போயிருக்கு. எனக்கு பிள்ளை ஒண்ணு புதுசா போல பிறந்திருக்கு. எந்த காலத்துல எப்படி நீ சாராயத்தை நீ ஊத்திட்டு வான்னு சொல்லி கொடுத்து குடிச்சு சீச்சு அழுது வந்தியோ அந்த மாதிரி அழுது பாருங்க தொழில இருந்து கொடுத்துருவோம் ஆயிட்டு போயிரு. அது உட்காந்து கலாட்டாவா போச்சு. இப்ப சின்ன பேர் மேல இடங்களை சுற்றியும் வர சொல்லு பழுக்காமலை இழைச்சா சாரு ஆதியில எரிஞ்ச வாக்கு என்றைக்கு அண்ணன் இல்ல ரத்தபடி ஆச்சோ அன்னைக்கே நானு எந்த இடம் போடுமோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்காரவோ உன்னே திரட்டி மேடை ஏறவோ நான் பாக்குறதுக்கு ஆள் இல்லை, பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. வளச புதுக்காலத்துல கலரிக்குள்ள தாய் பாபா மயத்துல இருந்த மாதிரி வேகம்
வாரி சுருட்டி எறிய என்னால முடியும். கூப்பிட்ட நேரத்துல அழகனாச்சு ஊத்த சொன்ன மாதிரி அந்த வெங்குட்டம்மான்னு ராத்திரி 12 மணிக்கு அவன் வந்துட்டு அவன் தொழுக்கு அத நடக்கு ஊர் சுட்டுவே தனக்கிடுப்புல ஏத்துக்கிடுவியா. அப்ப பாத்துக்க ஆதியில சொன்ன வாக்கு மாறிச்சுன்னா காரமலைச்சாமி இருந்தாமா இழுப்பா கருப்பானும் வளைஞ்ச பொட்டல்ல பெரிய கருப்பனும் 60,000 குடி சொல்ல அது வளைஞ்ச களத்துல சொல்லிடும். மக்களுக்கு பழுது வராது கட்டி காக்க எல்லாம் கொலைவா மாறுநாடு போய் கேட்குறேன். வாழையடி வாழை சளிமுள்ள கொண்டு போய் கூப்பிட பயப்படாது. நாட்டை காக்க நாட்டோட மக்கள் கிராமத்துக்கு பழுது வராது காத்துக்கிறேன் சொல். கார்த்திகை மாதம் சுற்றி வரையும் சொல்லி இருக்கு கோடாங்கி மொழியம்மா. கருப்பு வடிவம் பூண்டவரா இருக்கணும், இல்லைன்னா கருப்பு காவல் தெய்வமா இருக்கணும். அந்த ஐயனாருக்கு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா அலங்காநல்லூர்ல மட்டும் ரெண்டுமே காவல் தெய்வமா இருக்கு. கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா நெருப்பு சாமி பேருகளை வச்சு இப்ப சாமி பேர் இப்போ கருப்பு வேட்டை கருப்பு அப்படின்னா இப்போ வேட்டைன்னா அப்போ என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நாய் வச்சு சில இடங்கள் செய்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து சும்மா சாதாரணமாகவே கருப்புசாமி சில ஊர்களில் செய்கிறாங்க. கருப்புல எத்தனை இருக்கு, பிள்ளைத்து கருப்பு இருக்கு, வெங்கலமடையூர்னு இருக்காரு, நம்ம செயிட்டையனார் இருக்காரு, அம்மா மேயப்பட்டியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. விஷ்ணுகளை பூரா வலபக்கமும் இடபக்கம் பூரா சிவகலம். இவங்க 2 பேரும் பக்கவளமா. இவங்க வந்து ஈஸ்வரனும் மகாவிஷ்ணனும் சேர்ந்து பிறந்தனால தலைமை வந்து ஐயனாரு. எனக்கு கருப்புசாமி தான் குலதெய்வம். நான் சாமி ஆடுனா இப்போ நான் கருப்புசாமி ஆடினா எனக்கு கருப்புசாமி தான் குலதெய்வம். நான் அப்படின்னு நானா நினச்சி நான் நம்ம பிள்ளைய ஒரு இதை நினச்சிக்கிறது. நம்ம அப்பா கருப்புசாமி தான் ஆடுறாரு, நம்மளுக்கு கருப்புசாமி தான் குலதெய்வம், நம்ம சாமி தான் அப்படின்னு அவங்கவுங்க ஒரு குலதெய்வம் மாதிரி இதை கொண்டாடுறதுக்காக மின்னலாக வருபவனா முறுக்கு மீச வல்லவனா மின்னலாக வருபவனா முறுக்கு மீச வல்லவனா வாய் சிவக்க சிரிப்பவனா வானோங்கி நிற்பவனா வாய் சிவக்க சிரிப்பவனா வானோங்கி நிற்பவனா இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணமும் உண்டு இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா இமயம் போல நிற்பவனா ஏக கருப்பு மேனியனா தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணங்களுண்டு தூங்காத விழிரண்டு துயரம் போக்கும் குணங்களுண்டு கருப்பு கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா கருப்பு ஐயனாரோட காவல் தெய்வமா அந்த கருப்பு சாமி இருக்கும். இவர் அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லி அதை ஒரு வரலாறா கொண்டு வர்றதுக்கு பிற்பாடு இந்த கருப்புன்றது வந்து விஷ்ணுவோட அம்சகலையில் இருக்கக்கூடிய இந்த ராமன் தரிச்சக்கூடிய காவல் தெய்வம். விஷ்ணுவின் ஸ்வரூபமான கண்ணனின் கருமை நிறத்தை உடைய கருப்பசாமி காக்கும் தெய்வமாக திகழ்கின்றார். இருபத்தொரு உருவம் உண்டு அத்தனைக்கும் உருவம் ஒன்று அவரு வேறு எத்தனையோ
கருப்பு ஒன்று 21 உருவம் உண்டு அத்தனைக்கும் உருவம் ஒன்று. அது கிராமத்தை காக்கக்கூடிய தெய்வம்ல. தெய்வமே கிராமத்தை காக்கக்கூடாது. கருப்பும் ஐயனாருங்க. ஐயப்பன் வரலாறை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவர் வந்து கடைசியா நான் வந்து பூரணாதேவி புஷ்கலாதேவின்னு சொல்லி 2 பேரை தேவியரை மனம் முடிச்சு ஐயனாருன்னு ஒரு தோட்டத்துல நான் வெள்ளை குதிரை மேல வருவேன். குதிரையை வாகனமாக கொண்ட ஐயனார் தினமும் அலங்கை காக்க வலம் வருகின்றார் என்பது மக்களின் நம்பிக்கை. இப்ப இந்த கிராமத்துக்கு தொடர்புடைய சாமின்னா முனியாண்டிக்கு சொல்லணும்னாலுமே ஐயனாரை தான் சொல்றாங்க. ஐயனாரோட காவல் தெய்வங்கள் தான் இத்தனையும். ஆனா இதுல அந்த பெண் தெய்வங்கள் தான் கிராமங்கள் வேறுபடுமே ஒழிய மற்றபடி ஐயனாரோட பந்தியில் 21 பந்தி 61 சேனைகள் அப்படின்னு ஒரு வழக்கமா தமிழ்நாட்டில் ஒரு சொல்லே இருக்கு. ஐயப்பனின் மறுபிறப்பாக கருதப்படும் ஐயனாரை நம்பிக்கை தெய்வமாக மக்கள் வழிபடுகின்றனர். பூ தைக்கிறப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு இதெல்லாம் அந்த அந்த சிலையினும் அந்த தெய்வத்தோட முகத்துல நான் பார்ப்பேன். பார்த்து முடிஞ்சு திருப்பி சப்பரத்துல வச்சுட்டு போயிட்டு வாரேன்னு எங்கிட்ட சொல்றப்போ துளி கண்ணீர் எங்க கண்ணில் வடிகிற மாதிரியே தெய்வத்தின் கண்ணீர்லயும் அந்த கண்ணீர் யாருக்கு அடியாருக்கு அடி செய்யும் அந்த அம்மா இல்லையா, அது ஒரு தாய் உள்ளவங்க அந்த இடத்துல எங்களுக்கு அது தெரியும். கண்ணீர் ஒரு சொட்டு விழற மாதிரி எங்களுக்கு ஒரு இது ஃபீலிங். அதே மாதிரி நாங்களும் அதை அனுப்புனோமேங்கிறப்போ எங்களுக்கும் ஒரு ஆனந்த கண்ணீரும் ஒரு அளவு கடந்த ஒரு மனதுகளும். தாயே, இந்த முளைப்பாரி உனக்கு போட்டு நான் செமந்து வாரேன், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடு, எனக்கு ஒரு நல்ல குழந்தை கொடு, நல்ல செல்வத்தை கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்களும் ஒரு அதுகளாம் அவங்க வேண்டிக்கிட்டு செய்யற நேர்த்தி கடன் தான் தெய்வத்துக்கு அந்த முளைப்பாரி.
மறுநாள் எல்லாம் ஊரை விட்டு போறப்போ அதோட முகபாவம் முற்றிலும் மாறிடும். அப்போ இந்த ஊர்ல திருப்பி வந்து நம்ம திருப்பி இந்த தெய்வ கிராம மக்களோட மக்களா என்னைக்கு இருக்க போறோங்கிற என்ன ஒரு ஏக்கத்தோடு ஒரு பொண்ணு இந்த ஊரை விட்டு போனப்போ உள்ள மனநிலை மாதிரி தோணும் அந்த சாமியை பார்க்கல. படாமுனி கிடாமுனி முனி 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 அது ஜடா ஜடா ஜடாமுனி தூக்கி வச்சு அதுக்குரிய பூஜை எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சாயந்தரம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணக்கூடிய சில பூஜைகள் பரிவர்த்தனையெல்லாம் பண்ணி திருப்பி அதை வச்சுருவோம். அப்போ அவங்களுக்கு கிராமத்துலேருந்து ஆபரணங்கள் பூரா முனியாண்டிக்கும் வரும். வந்து அதை பூரா போட்டு அலங்காரம் பண்ணி குதிரை வாகனத்தில் கொண்டு போய் முதல்ல முத்தாளம் பக்கத்தில் வச்சிருவாங்க. ஜடாமுனி கடாமுனி படாமுனி கிடாமுனி முனி 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 அது ஜடா ஜடா ஜடாமுனி. அந்த ஜடாமுனி அழக சொல்ல வார்த்தை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லி வாரும் கேட்டு பாருங்க. அந்த ஜடாமுனி அழக சொல்ல வார்த்தை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லி வாரும் கேட்டு பாருங்க. ஜடாமுனி அந்த ஜடாமுனி அழக சொல்ல வார்த்தை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லி வாரும் கேட்டு பாருங்க. பொண்ணு பொருசு கூடி நின்னா அகங்காரம் கொண்டிருந்தா, பொண்ணு பொருசு கூடி நின்னா அகங்காரம் கொண்டிருந்தா ஒதுங்கி போகணும் சொல்லிடுங்க. ஒய்யாரம்மா முனிய நிப்பான் தரிசி நிலத்தில தலை விரிச்சி விதவிதமா அலங்கரிச்சி, தரிசி நிலத்தில தலை விரிச்சி விதவிதமாகவே அலங்கரிச்சி. 3 பல்லு நல்ல பல்லு தெரியுது சிங்க பல்லு பாரு, 3 பல்லு நல்ல பல்லு தெரியுது சிங்க பல்லு பாரு. ஜடாமுனி கடாமுனி அந்த ஜடாமுனி அழக சொல்ல வார்த்தை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லி வாரம் கேட்டு பாருங்க. ஜடாமுனி அழக சொல்ல வார்த்தை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லி வாரம் கேட்டு பாருங்க. பத்தி சூடம் பொருத்தி வச்சு பூவு குங்குமம் படைச்சி வச்சு சிதறு தேங்காய் உடைச்சு போட்டு வாழைப்பழத்தை வச்சு வேண்டி, சிதறு தேங்காய் உடைச்சு போட்டு வாழைப்பழத்தை வச்சு வேண்டி. ஜடாமுனி கடாமுனி படாமுனி கிடாமுனி முனி 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 அது வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா, வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா. ராவானால் வீர முனி அந்தரத்தில் நடந்து வரார், கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு விள்ள ஆண்ட வேண்டாம், கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு விள்ள ஆண்ட வேண்டாம். ஆலமரம் அசைதப்பா அங்கே நானலுமே வரையுதப்பா, ஆலமரம் அசைதப்பா அங்கே நானலுமே வரையுதப்பா. கலகல கலகலப்பா முனியந்தானே அங்கே இங்கே வராரப்பா, கலகல கலகலப்பா முனியந்தானே அங்கே இங்கே வராரப்பா. வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா, வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா. ராவானால் வீரமுனி அந்தரத்தில் நடந்து வரார், கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு விள்ள அண்ட வேண்டாம், கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு விள்ள அண்ட வேண்டாம். அப்புறம் திருப்பி அந்த 12 மணிக்கு திருப்பி ராகு காலம் பூஜை கொடுப்பான்.
அந்த பூஜை கொடுத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குதிரை வாகனத்தில் எழுந்தல் பண்ணி அவர் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. சிலு சிலுக்கும் உடம்புதானே அங்கே இங்கே கிடுகிடுக்க முடியும் வராது. வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா, வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா. ராவானால் வீரமுனி அந்தரத்தில் நடந்து வரார். கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு பிள்ளை அண்ட வேண்டாம், கையிலே சுருட்டு இருக்கு பெண்டு பிள்ளை அண்ட வேண்டாம். மொட்டை கிணறு மொட்டை மாடி முனியாண்டி தாளம உண்டு, மொட்டை கிணறு மொட்டை மாடி முனியாண்டி தாளம உண்டு. பச்சை மரம் பங்களவா அங்கே இங்கே பாலடைஞ்சி காத்து நிற்பார். பச்சை மரம் பங்களவா அங்கே இங்கே பாலடைஞ்சா காத்து நிற்பார். வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா, வராறு ஆவேசமா முனியாண்டி ஆவேசமா. தெக்கோரம் இச்சி மரமா முனியாண்டி ஆச்சி வீடும், தெக்கோரம் இச்சி மரமா முனியாண்டி ஆச்சி வீடும். உச்சி வயல் வந்த விண்ணே அங்கே இங்கே சேர்ந்து நிற்பார் முனியந்தானே. சாட்டை வீசும் சத்தம் கேக்குது, சாட்டை வீசும் சத்தம் கேக்குது. கம்மா கரையே கிட்டு கிட்டுங்குது, குதிரை மணிகள் கனகனக்குது. குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு, குதிரை ஏறி பவனி வாரார் ஐயனாரு. ராஜநட நடந்து வாரார் சுற்றி சுற்றி, ராஜபார்வை காட்டி வாரார் வெற்றி வெற்றி. ராஜநட நடந்து வாரார் சுற்றி சுற்றி, ராஜபார்வை காட்டி வாரார் வெற்றி வெற்றி. ராஜனங்கள் ஐயனாரே இனியே இனியே, காசியான ஐயனாரே ஐயனாரே. ராஜாதி ராஜனங்கள் ஐயனாரே. ராஜநட நடந்து வாரார் சுற்றி சுற்றி, ராஜபார்வை காட்டி வாரார் வெற்றி வெற்றி. அருள் வடிவம் கொண்டவரா ஐயனாரே, அருளாலே செலுத்திடுமே எங்கள் ஊரே. அருள் வடிவம் கொண்டவரா ஐயனாரே, அருளாலே செலுத்திடுமே எங்கள் ஊரே. சிங்கமனை சீரிடுவார் ஐயனாரே, ஜெகத்தினை வென்றிடுவார் என்று நேரிலே. சிங்கமனை சீரிடுவார் ஐயனாரே, ஜெகத்தினை வென்றிடுவார் என்று நேரிலே. ராஜநட நடந்து வாரார் சுற்றி சுற்றி, ராஜபார்வை காட்டி வாரார் வெற்றி வெற்றி. ராஜனங்கள் ஐயனாரே இனியே இனியே, ராஜாதி ராஜனங்கள் ஐயனாரே, ராஜாதி ராஜனங்கள் ஐயனாரே. உலகமெல்லாம் வாழ்பவளே உத்தமியே பத்தினியே, உலகமெல்லாம் வாழ்பவளே உத்தமியே பத்தினியே. உன் பாதம் சரணம் அம்மா என் தாயே முத்தாளம்மா, உன் பாதம் சரணம் அம்மா என் தாயே முத்தாளம்மா. தாயே முத்தாளம்மா துணை நீயே கண்பாடம்மா. ஆதிவசக்தியானவள் இந்த கோலத்தை 1007 அவதாரங்கள் எடுத்தாலும், ஊழல் மக்களை காத்து வந்தாலும் 1008 அவதாரமாக முத்தமாவாக முத்தால் ஈஸ்வரர் இந்த கோலத்தை பிறக்க போகிறோம். வீர மகேந்திர குடியில் சாமி பணக்கிற்கு 3வது பெண் குழந்தையாக இந்த கோலத்தில் பிறக்க போகிறோம். முத்தமா என்ற பெயரிலே முத்தால் ஈஸ்வராக பிறந்து ஊழக மக்களை காக்க போகிறோம். அடிச்சு குணப்படுத்திருக்கேன், என்னை காட்டக்கூட இந்த ஏழைக்கு காட்டு கூட போறோம். உட்கார்ந்து இருக்கா யாரால உங்களை அது ஐயா
உங்களையும் இந்த உலகத்தில் கட்டி காக்கும் ஆதி பரமரையா ஆதி பரமர் எவ்வளோ பொம்பளைய கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு சாமியாமா கடவுளாமா எழுத்து போயிடலாமா கூப்பிடுறான் ஐயா வந்து என்னுடைய வந்து இருக்கிறேன் ஒழுங்காவா என்னை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் பாடி போடி என்று அழைக்கிறாய். உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? வா, என்னை வாடி என்று அழைத்த உன் வாய் இன்று முதல் பேசாமல் போகட்டும். இழுத்த உன் கரங்கள் இரண்டும் இன்று முதல் விளங்காமல் போகட்டும். வெள்ளவர்களே, உன்னுடைய பணத்துவரா நீ தாய்க்கும் தானத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அழைத்தாய். அதற்காகத்தான் உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன். உன் போல் செய்யும் ஆயுதங்களுக்கு நீ ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று எண்ணினார். அப்படி செய்தேன். இன்று முதல் நீ நல்லபடியாக இருப்பாய், முன்போல் ஆவாய். என்னுடைய விழாக்காலங்களில் எனக்கு வழிபடுகிற முதல் ஆடு உன்னுடைய ஆளாகத்தான் இருக்க வேண்டும். செய்வாயா? நான் கிடைக்க வேணும் அள்ளிலே கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குதே மகா
சனிக்கிழமை எருது கட்டுன்னு சொல்லி இந்த கோயில் மாடுகளை இந்த வக்கீல் பிரியெல்லாம் நிறைய தெரிச்சு அதை இந்த சாமியாடிகள், அதாவது இந்த முனியாடி சாமியாடி, அரியமலை சாமியாடி, கருப்பு சாமியாடி, இவங்க எல்லாம் அந்த வடத்தை கொண்டு வந்து அந்த கோயில் மாடு மேலே போடுவாங்க. அது போட்டு அதை இழுத்து கொண்டு போய் சுற்றி கோயில் கூட அது முனியாண்டி கோயிலில் உள்ள இதுகளில் கொண்டு போடுறதா ஐதீகம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முனியாண்டிக்காகவும் இந்த கருப்புசாமிக்காகவும் திரி சுமக்கக்கூடிய இனம் வந்து அந்த இனம், அந்த மல்லர் இனம் பல்லர் இனம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சாமி இறங்கி வைக்கோல்களை வந்து ஒன்றா பிரி சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது அதை வந்து சாமானியமாக மாடு கூட அதை இழுக்க முடியாது. அப்போ மாடு கூட இழுக்க முடியாத அளவுக்கு அந்த மனிதனோட சக்தி அவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு. மாட்டையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு அபூர்வ காட்சி தான் அன்னைக்கு நடத்துகிற அந்த பிரி தயார் பண்ணுவாங்க. அந்த கருப்புசாமிக்கு சாமியாடியாக இருக்கவும் முனியாடி சாமிக்கு சாமியாடியாக இருக்கிற 2 பேரும் அந்த மல்லர் இனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த 2 பேரும் சேர்ந்து தயார் பண்ணுற அந்த பிரி வந்து அந்த மாடு சுமத்து இழுத்து கொண்டு போக முடியாது. அந்த பிரியை தயார் பண்ணுறாங்கன்னா அந்த காட்சியை பார்க்கணும். அந்த பார்க்கணும்னா அதை சுமந்து இவங்க கோயில் வரைக்கும் கொண்டு போவாங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்களை தவிர வேற யாரும் அதை தொட்டு இழுக்க மாட்டாங்க. அந்த இனத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் தான் அங்கே இந்த மந்தையிலிருந்து இப்போ இந்த நாங்கள் சொல்கிறோமே காளியம்மனுக்கு பக்கத்தில் நாட்டாம இனங்களை சேர்ந்தவங்க, அந்த மரியாதைக்குரியவங்க, அவங்க முன்னிலையில் இந்த பிரிவடத்தை தொட்டு இழுப்பாங்க. தொட்டு இழுத்து அய்யனார் கோயில் வரைக்கும் கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் சுமந்து கொண்டு கோயிலில் சாமி கும்பிட்டு அந்த எருது கட்டு நடத்துகிற இடத்துக்கு அந்த பிரியை கொண்டு போய் சேர்ப்பாங்க. திரியை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அந்த பிரியை வச்சுருவாங்க. சாமி அய்யனாரை கும்பிட்டு அய்யனார் தளத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அது குறிப்பிட்ட எல்லையில் வச்சுருவாங்க. அதை மாடுக்கு மூக்கணாங்கவத்தில் கழுத்து கவுத்தோட கட்டி விட்டுருவாங்க. அந்த கழுத்தில் கட்டி விடுற அந்த பிரியை அந்த மாடு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இழுத்து போகணும். அந்த மாட்டை சீண்டுவாங்க, கொண்டு போக முடியாத அளவுக்கு சீண்டுவாங்க. அதை சுமந்து இவங்களையும் போய் அதை தாக்க முடியாது. அந்த மாடு போய் வெறியில் அதை அவங்கள தாக்க முடியாத அளவுக்கு அந்த மாடு களைச்சிரும். அந்த ஒரு மாட்டோட வீரியத்துக்கே இவங்க பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாட்டை சீண்டு அதை கொண்டு போக விடாமல் செய்கிறது தான் அந்த வீரர்களுக்கு வேலை. ஆனால் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறதுக்கு ஒரு துண்டு தருவாங்க. ஆனால் மாடு இழுத்துருச்சுன்னா மாட்டுக்கு பரிசு நிறையா கொடுக்குறாங்க. அந்த மாடு அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இழுத்து கொண்டு போயிடுச்சுன்னா மாட்டுக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த இந்த பெரிய இழுத்து கொண்டு வர மாட்டுக்கு இன்ன பரிசு அப்படின்னு அவங்க தேர்வு பண்ணி வச்சு தான் சொல்லிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து வருமானத்துக்காக ஜல்லிக்கட்டுக்கு வராங்கன்றதை காட்டிலும் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு மாடு, எங்கள் ஊர் மாடு இந்த இடத்துக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாட்டுக்கு ஒரு விலை, தனி விலை. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் இந்த மாடுகளை தயார் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் என்ன, இதில் அந்த மாட்டுக்கு சிறப்பு இருக்கும், அந்த மாட்டோட விலை வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து இந்த ஊரில் இத்தனை பரிசு வாங்கப்பட்ட மாடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு ரெக்கார்டு இருக்கும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்க கொண்டுட்டு வர்றது. நிறைய பகுதியிலேருந்து அந்த காட்சியை பார்க்க வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை விமர்சனமாக எடுத்துக்கிட்டு செஞ்சு வந்து பார்க்கக்கூடிய திருவிழா வந்து இப்போ வந்து எருதுகட்டு வந்து அந்த நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியை பார்க்க தான் வராங்க. அதாவது தெய்வங்களே அந்த விளையாட்டை விளையாடுறதா ஒரு நினைப்போம். அந்த மாதிரி தான் மட்டுமே ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்களை பகிர்ந்துக்கிறாம தெய்வங்களும் நம்மளோட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் இது. இதோட இந்த திருவிழா முடிஞ்சிருக்கு.